அடகு வைத்த நகைகளை மீட்க அற்புத பரிகாரம். இந்த அடகு வைத்த நகையை மீட்கணும்னா 27 நட்சத்திரங்கள்ல 3 நட்சத்திரங்கள் நடைபெறக்கூடிய நாட்கள்ல நீங்க அடகு வச்ச நகையை மீட்டீங்கன்னா மொத்த நகைகளும் மீட்டெடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு உண்டாகும். அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கலாமா? கிருத்திகை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் நடைபெறக்கூடிய நாளில் நிறைய நகைகளை நீங்கள் அடகு வைத்திருந்தால் கூட அது ஒரு நகையாவது மீட்டெடுத்து வந்தால் மொத்த நகைகளும் வந்து சேர்ந்து விடும். அந்த ஒரு நகையை மீட்டெடுக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையா, நான் என்ன பண்றது அப்படின்னு கேள்விகள் வரலாம். அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த கிருத்திகை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் அடகு வைத்த நகைக்கு வட்டியையாவது கட்டுங்க. வட்டி கட்டும் போது மனதார உங்கள் குலதெய்வத்தை நினைத்து, நான் இன்னைக்கு வட்டி கட்டுறேன், மீண்டும் எனக்கு இந்த மொத்த நகைகளும் என்னுடைய வீட்டுக்கு வந்து சேர வேண்டும், அடகு மீட்பதற்கான வசதி வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க. நிச்சயமா உங்களுடைய அடமானம் வைத்த நகைகள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தவுடன் குலதெய்வத்துக்கு மனமாற ஒரு நன்றி சொல்லுங்க. குலதெய்வமே, என்னுடைய அனைத்து அடமானம் வைத்த நகைகளையும் மீட்டெடுப்பதற்கு நீங்கள் வந்து அருள் பொருள்மைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க நகை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், உடனே அணியக்கூடாது. ஒரு மஞ்சள் தண்ணீர்ல அது எல்லாத்தையும் அலசி சுத்தி செய்து விட்டு, அதாவது சுத்தம் செய்து விட்டு பிறகுதான் நீங்கள் அணிய வேண்டும். அப்படி அணிந்தால் அடகு வைத்த நகைகள் மீண்டும் அடமானத்துக்கு போகாது. நல்லா இருந்ததா? நன்றி, வணக்கம்.